வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் டேஸ்டியான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ரவா இட்லி நல்லாயிருக்கும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்காங்க, 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு பொரியுதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். முந்திரி பருப்பு உங்கள் விருப்பங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். பருப்பு முந்திரியெல்லாம் செவந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதில் 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேங்க, இதில் சேர்த்துடுறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் 2 கேரட் பொடியாக துருவி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் கம்மியாக கூட கேரட் போட்டுக்கலாம், இல்லை அவாய்ட் கூட பண்ணிடலாங்க, உங்கள் விருப்பம். ஒரு 2 செகண்ட் கேரட் வதங்கினவுடனே இதில் நான் 3 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க, அதை இதில் சேர்த்துறேன். இது ஏற்கனவே வறுத்த ரவை, இருந்தாலும் இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 அழாக்கு ரவை சேர்த்துருக்குறேங்க, அதனால் இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் தாளிச்சிருக்கேன். நீங்கள் இது உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சிக்கோங்க. இது இவ்வளோ தான் போடணும்னு அளவு கிடையாது. இதில் அளவு தயிரும் ரவையும் தான் கொஞ்சம் நிறைய இருக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு ரவை தயிரெலாம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே கூட்டி குறைச்சிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். ரவை இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லைங்க, இது வறுத்த ரவைன்றதுனால ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் பெரட்டி எடுத்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இதில் கொத்தமல்லி பொடியாக நறுக்கிறது இதை தூவிடுறேன். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இதில் தயிர் கலக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த ரவையோட சூடு குறையட்டும், தயிர் கலந்துக்கலாம். ரவை கேரட் கலவை கொஞ்சம் ஆறி இருக்குங்க. நான் இந்த பாத்திரத்தில் 2 கப்பு கட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். நான் இதில் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சமாக இந்த ரவை, இதில் இந்த கலவையில் கேரட்டே நிறைய இருக்குது, கலர் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க, ஒரு சிட்டிகை தான் சேர்த்துருக்கேன். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது.
இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். தண்ணி சேர்க்க சொல்ல பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே தயிரில் இந்த ரவை ஊறட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் தயிர் கலந்து ரவை ஊற வச்சாச்சுங்க. இப்போ நான் ஒரு பேக்கெட்டு ஈனோ ஃப்ரூட் சால்ட் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் இது கிடைக்கலன்னா நீங்கள் ஆப்ப சோடா மாவு ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. நான் 3 அழாக்கு ரவைன்றதுனால இது ஒரு பேக்கெட் போடுறேன். ஆப்ப சோடா மாவு கலக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது 1 ஸ்பூன் இருக்குங்க. இது ஒரு பேக்கெட் கலக்கிறேன். ஆப்ப சோடா மாவை விட இது நல்லதுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் ஆகிறதுக்காக. இது நீங்கள் ஃப்ரூட் சால்ட் கலக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஊற்றுற சமயம் தாங்க இதை கலக்கணும். ஆப்ப சோடா மாவு மாதிரி முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நம்ம இட்லி தட்டில் ஊற்றி அடுப்பில் வைக்கும்போது இதை கலக்கணுங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றி வைக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி கலந்துட்டு ஊற்றி வச்சுருங்க. மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி எப்படி அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி சட்டியை காய வச்சுப்போமோ அதை மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இட்லி சட்டியில். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இது மாதிரி கொதி வந்தக்கப்புறம் இட்லி தட்டு உள்ளே வைங்க. பதினஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம இட்லி வச்சு 15 நிமிஷம் ஆச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எடுத்துடலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள். அதே சமயம் சொலையாகவும் இருக்குது, ரவையாக இருக்குது பாருங்கள். சாஃப்ட் ஆறுனாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் 3 அழாக்கு ரவை போட்டிருக்கிறதுனால இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ரவை, தயிர், தாளிப்பு எல்லாமே கூட்டி குறைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. அதை பாருங்கள் சொலையாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்க, டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக. இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கேரட்டோட கலரே நல்லா இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக புதினா தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதுதான் வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். எது ஒன்றாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த புதினா தக்காளியோட சட்னியோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.